வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவா ஆப்லெட்ல இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா draw the dots at random locations in an applet. ஸோ ஆப்லெட் விண்டோல ரேண்டமா என்ன ஆகும், அந்த லொகேஷன்ல டாட் வந்து டிரா ஆகும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இந்த எக்ஸ்பிளனேஷனை பாக்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ நம்ம இதுலயும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 3 இம்போர்ட் பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம். applet.applet, awt dimension, awt graphics. சோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்றேன், அந்த பேக்கேஜ் நேம் தெரிஞ்சதுன்னா நீங்க போடுங்க, இல்லைன்னா awt.starன்னு கொடுத்துக்கோங்க. சோ நம்ம இங்கே வந்து ஆப்லெட் கோட எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பப்ளிக் கிளாஸ் draw dots, இது வந்து கிளாஸ் நேம். இது extend applet implements runnable. சோ நம்ம அடுத்தது என்ன பண்ணிருக்கோம், thread t, இது வந்து thread வழியா தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், டிரா பண்ண போறோம். சோ thread t, அதுக்கப்புறம் ஒரு void int ஃபங்க்ஷன், அதாவது மெத்தட வந்து நம்ம இங்க கொடுத்திருக்கோம். அதுல வந்து t equal to new thread this அப்படின்னு கொடுத்திருக்கோம். இங்க என்ன ஆகும் அப்படின்னா start the new thread. சோ இங்கதான் என்ன ஆகும், ஒரு நியூ த்ரெட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், டி டாட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வந்து பார்க்க போறது void run மெத்தட். இதுல என்ன பண்ணிருக்கோம், ட்ரை கேட்ச் கொடுத்திருக்கோம். ட்ரை, அதுக்கப்புறம் whileல வந்து ட்ரூ கொடுத்துட்டு ரீபெயின் மெத்தட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இங்க வந்து ரீபெயின் மெத்தட ரெக்வெஸ்ட் பண்ணி கால் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் thread டாட் ஸ்லீப், அந்த த்ரெட் வந்து எவ்வளவு டைம் ஸ்லீப்ல இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கொடுத்திருக்கோம். இங்க வந்து 200 அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ அடுத்தது வந்து ட்ரை கேட்ச், அடுத்தது கேட்ச் எக்ஸெப்ஷன் இ கொடுத்திருக்கோம். எனி ஏதாவது த்ரெட் வந்து எக்ஸெப்ஷன் எரர் வந்தது அப்படின்னா அந்த கேட்ச்ல வந்து அது வந்து கேட்ச் வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்கும். சோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது பப்ளிக் வாய்ட் அப்டேட். அப்டேட்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அப்டேட்ங்கிற ஒரு மெத்தட்ல கிராபிக்ஸ் டாட் ஜி, சோ ஜிங்கிறது என்ன அப்படின்னா இதோடைய ஆப்ஜெக்ட். சோ ஆப்ஜெக்ட வச்சு நம்ம என்ன பண்றோம், பெயிண்ட் ஜி அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்தது வந்து வாய்டு பெயிண்ட், அதே மாதிரி வாய்டு பெயிண்ட், அதுலயும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணிருக்கோம். ஆப்ஜெக்ட கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து என்ன சொல்றோம்னா டைமென்ஷன் டி ஈக்குவல் டு கெட் சைஸ். ஃபர்ஸ்ட் வந்து சைஸ வந்து கெட் பண்ணிட்டு அதை டி-ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்புறம் இன்டீஜர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் மேத் டாட் ரேண்டம் ஃபங்க்ஷனை வந்து இங்க நம்ம கால் பண்றோம். சோ இந்த கெட் சைஸ்ங்கிறது டி-ல இருக்கும். சோ டி டாட் வித், டி டாட் ஹைட். சோ இது அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்கோம்னா ஜி டாட் ஃபில் ரெக்ட், ஃபில் ரெக்ட் மெத்தட வந்து இங்க கால் பண்ணிருக்கோம். அதுல வந்து எக்ஸ் ஒய் அதோட வேல்யூ வந்து நம்ம கொடுக்கிறோம். ஓகேவா? சோ அவ்வளவுதான் இந்த ப்ரோக்ராம. சோ ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஜாவா சி ப்ரோக்ராம் டாட் ஜாவா applet viewer டாட் ஜாவா. ஓகேவா? சோ நம்மளுக்கு என்ன ஆகுது, ரேண்டமா அந்த டாட் வந்து நம்மளுக்கு ஃபில் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? இப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேண்டமா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரேண்டம் லொகேஷன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், டாட்டை வந்து டிரா பண்றோம். ஓகேவா? சோ நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிளோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.